வணக்கங்க. பொதுவாக நவம்பர் மாதம் கடைசி வாரம் அல்லது டிசம்பர் மாதம் முதல் வாரத்தை பொறுத்தளவில் பெரும்பாலான இடங்களில் நடவு நட்டு ஒரு 50 நாள் ஆன ஒரு சூழ்நிலை நம்மளுடைய நெல் பயிருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குங்க. டெல்டா மாவட்டங்களோட முக்கியமாக தஞ்சை பகுதி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை இந்த பகுதியும் சரி, கடலூர், அரியலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த பகுதிகள்லையும் இதே மாதிரி 50 நாளை தொட்டிருக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்படி இருக்கிற நிலமையில் நம்ம 2 முக்கியமான காரியங்கள் பண்ணணும். ஒருவேளை நமக்கு மழை பெஞ்சு தண்ணி நின்றுருக்கலாம், நம்ம இயல்பாக வைக்கக்கூடிய தண்ணியை விட கொஞ்சம் கூடுதலாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லது நம்மளோட காய்ச்சலும் பாய்ச்சலும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த 50வது நாள் அல்லது இன்னும் நமக்கு உத்தேசமாக 135 நாள் பயிர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப இன்னும் ஒரு 20 நாள் 25 நாளில் தொண்டை உருள வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறப்ப பூ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறப்ப இந்த டைமில் அதோடைய இயல்பு தன்மையை வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன விதமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்க்கலாங்க. முக்கியமாக மழை தண்ணீர் முடிஞ்சதுக்கப்புறம் அல்லது மழை தண்ணீர் இருக்கிறப்பையும் 200 லிட்டரில் 1 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி கலந்து, 1 லிட்டர் பேசிலோமைசிஸ் இது 2ம் கலந்து, 3 லிட்டர் மீன் அமிலம், முக்கியமாக 2 கிலோ வேம் அல்லது 1 லிட்டர் வேம் கலந்து ஒரு நாள் வச்சிருந்து அதை தரையில் ஊற்றி விடலாம். இது ஒரு ஏக்கருக்கான அளவு. இப்படி செய்கிறப்ப நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை தண்ணீர் வடிஞ்சிருந்தால் உடனடியாக அது பலனுக்கு வர மாதிரியும், ஒருவேளை தண்ணீர் இருந்தால் அந்த நிலைமையிலையும் நம்மளுடைய பயிர்களோட வேர்பகுதி எந்த விதமான ஆபத்துக்கு வராத மாதிரி தாங்கி பிடிச்சிக்கவும் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னா, மழை இனிமேல் புதுசாக மழை வந்தால் நம்ம கொடுத்ததெல்லாம் ஓடிடுமே, வெளியே போயிடுமே அப்படின்னு நினச்சி நம்ம கொடுத்த செலவு பண்ண காசு வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு நினச்சலாம் பயப்படக்கூடாது. ஒரு தடவை நிலத்தில் கொடுத்துட்டோம்னா இயற்கை பொருள்களை பொறுத்தவரை ஒரு 3 மணி நேரம் அது ஃபுல்லாக பரவி மண்ணுக்கு போயிடும். அதோட வாழ்விடம் மண். அந்த மண்ணுக்கு போய் மண்ணில் அதோடய வேலைகளை பெருக்க ஆரம்பிக்கும். ஒரு தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு 20% வேணால் வெளியில் போகும், மற்றபடி பூமிக்கு போயிடும். ஒரு 3 மணி நேரம் இருந்தால் பூமிக்கு போயிடும். அதனால் அதுக்கு வேணுங்கிறத கொடுக்கணும். இதெல்லாம் தரையில். இப்போ மட்டும் இல்லைங்க, அடுத்து பூ வர வேண்டிய காலம் அப்படிங்கிறனால ஒவ்வொரு 7 நாளைக்கு ஒரு முறை அல்லது ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு முறை தழைச்சத்து அதிகம் கொடுக்கக்கூடிய பஞ்சகாவியாவை குறைச்சிக்கணும். மீன் அமிலம் கொஞ்சமாக வச்சுக்கணும். அதாவது எவ்வளோ 3 லிட்டர் கொடுக்கணும்னா 1.5 லிட்டருக்கு வச்சுக்கணும், அல்லது 1 லிட்டர் வச்சுக்கணும். அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஜீவாமிர்தம் கொடுக்க வேண்டாம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா 200 லிட்டரில் 20 லிட்டர் கோமியம் கலந்துக்கலாம், அதை ஊற்றி விடலாம். அல்லது 200 லிட்டரில் 1 லிட்டரு ஈயம் கரைசல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கொடுக்கலாம். அல்லது 200 லிட்டரில் 1 லிட்டர் மீன் அமிலம் அல்லது 1 லிட்டர் பஞ்சகாவியா, அந்த மாதிரி கம்மியான அளவில் அப்படி வச்சுக்கிட்டு அது கூட என்ன சேர்க்கணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறை அலுவலகங்களில் கிடைச்சா பாஸ்வோ பாக்டீரியா திரவ பொட்டாஷ்னு வச்சுருப்பாங்க, அது ஒவ்வொரு லிட்டர் கலந்துக்கலாம். பாஸ்வோ பாக்டீரியா கூட வேணால் திரவ பொட்டாஷ் கலந்துக்கிட்டால் நல்லது. அது கூட வேம் அப்படிங்கிற பவுடர் வெளியில் கிடைக்கும், அதை வாங்கிக்கலாம். ஹியூமிக் அப்படிங்கிற பவுடர் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக 1 கிலோ அல்லது 1 லிட்டர் கலந்துக்கலாம். கடல் பாசி உரம் கிடைச்சா 1 லிட்டர் கலந்துக்கலாம். இதெல்லாம் கலந்து தரை வெளியில் கொடுக்கணும். ஒவ்வொரு 10 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது ஒவ்வொரு 7 நாளுக்கு ஒரு முறை நம்மளுடைய இதுக்கு முந்தைய கவனிப்பு அடிப்படையில் வச்சு கீழே கொடுக்கணுங்க. அதே மாதிரி மேலே தெளித்து கண்டிப்பாக ஒவ்வொரு 12 நாளைக்கு ஒரு முறை 100 லிட்டர் தண்ணியில் 70 லிட்டர் தண்ணியோட 30 லிட்டர் எருக்கு கரைசல் கலந்து, அது கூட 1 லிட்ரு ஈயம் கரைசல் இருந்தால் கலந்துக்கலாம். அல்லது மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியா கலந்து ஒரு 2 தடவைக்கு மட்டும் அந்த மாதிரி தெளிக்கலாம். பூ வர்ற காலத்தில் சன்னரகம் போட்டிருக்கவங்க மீன் அமிலம் பஞ்சகாவியாவை கலக்காமல் வெறும் ஈயம் கரைசல் கலந்துக்கலாம். அல்லது வெறும் மோர் இருக்குன்னா 10 லிட்டருக்கு 100 லிட்டருக்கு 10 லிட்டர் மோர் கலந்துக்கலாம். இதை மட்டும் கலந்து, ஆனால் அந்த எருக்கு கரைசல் கலந்து தெளிக்கிறது நல்லது. ஒருவேளை எருக்கு கரைசல் கிடைக்கலன்னா சோலுபார் அப்படிங்கிற போரான் பவுடர் பக்கத்தில் இருக்க உரக்கடையில் விற்கும், அது வாங்கி கலந்து தெளிச்சிடணும். இந்த காலத்தில் இது முக்கியம். மணிகள் முழுசாக வெளியே வரவும், மணிகள் முழுமையடைஞ்சு வெளியே வரவும்
இது ரொம்ப மெக்னீஷியம் போரான் இந்த இரட்டை சத்து ரொம்ப பயன்படும். இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க, அவசியம் செய்யணும். இப்போவே கதிர்னாவாய் பூச்சிக்கான கற்பூர கரைசலை தயார் பண்ணி ஒவ்வொரு 4 நாட்கள் 5 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கிற மாதிரி ஒரு மனநிலை வச்சுக்கணும். அதுக்கான பொருள்களை வாங்கி வச்சுக்கணும். குருத்து புழு நம்ம அளவுக்கு அதிகமாக கரும்பச்சையாக நிலத்தை வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த காலத்தில் நமக்கு குருத்து புழு, அதாவது வெள்ளை நிற பூச்சிகள் சாய்ந்த நேரத்தில் பறக்குதுனாலே கீழே தண்டில் அடியில் தரையிலேருந்து அரை அடி உயரத்தில் குருத்து புழு வரப்போகுது. கதிர்கள்லாம் வெண்மையாக வரப்போகுது. நமக்கு ஒரு 20% நஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதை தடுக்கிறதுக்காக முன்கூட்டியே பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற திரவத்தை வாங்கி 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து அந்த பூ எடுக்கிற சமயத்தில் கலந்து அது கூட 1 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது 1 லிட்டர் மீன் அமிலம் கலந்து ஒரு நைட்டு வச்சுருந்து தெளிக்கணும். பூ எடுத்துக்கிட்டு இருக்கிறப்பையும் சரி, பூ முத்திக்கிட்டு இருக்கிறப்பையும் சரி, இந்த காலத்தில் கண்டிப்பாக தெளிக்கணும். பொறுமையாக தெளிக்கணும். எல்லா பயிலையும் சொட்ட விடாமல் தெளிக்கணும். இதை ஏன் நம்ம தெளிக்கிறோம்னா, இயற்கை கரைசல்கள் கொடுக்கலாம். ஆனால் இது என்ன செய்யும்னா, பரவி போய் தரையிலேருந்து அரை அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மறைஞ்சு இருக்கக்கூடிய புழுக்களை கூட கொல்லக்கூடியது. அதனால் நம்ம ஏமாந்துடாமல் இந்த காரியத்தை செய்யணும். மறந்துடாமல் இப்போ நான் சொன்ன வழிமுறைகளை பார்த்துக்கங்க. பூ எடுக்கிற நேரத்தில் தண்ணி வைக்கணும், சத்துக்கள் இருக்கணும், மணிகள் முத்துற வரையிலுமே சத்துக்கள் கொடுக்கறது நல்லது. ஓகேங்களா? நன்றி.